வாசிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் எடுத்துக்கோங்க, பார்க்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். தயவு செய்து உள்ள இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க, கையில வேத புஸ்தகத்தை வச்சிருக்கக்கூடிய அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் பைபிள்ல இருந்து பேசுறேன். ஏதோ ஒரு கதையை பேசிட்டு போறதுக்காக நான் வரல, சத்தியத்தை நான் பேசுறேன். எனக்கு தெரியும், இந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சாதான் இந்த சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். கீழே உழவிக்கிறதோ அதெல்லாம் ஒரு வெளிப்புறத்துல ஒரு திருப்தியை தரும், ஆனா மறுபடியும் அந்த அழுத்தத்துக்குள்ளதான் கொண்டு போகும். ஆனா இந்த சத்தியம்தான் 100% ஒரு விடுதலையை உங்களுக்கு தந்து சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு உண்டு பண்ணும். எடுத்துக்கோங்க, பார்க்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ல இருந்து கொஞ்சம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிச்சா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பார சுமத்தாத படிக்கு இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். என்ன சொல்றாருன்னா, துக்கம் உண்டாக்குற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க வேலையே என்னன்னா மற்றவங்களை பத்தி குறையா பேசுறது, தப்பா பேசுறது. முகத்துக்கு முன்னாடி பேச மாட்டாங்க, முதுகுக்கு பின்னாடி தான் பேசுவாங்க. ஒருத்தர் மேல ஒரு குறை இருக்குன்னா அவங்களுக்கு கிட்ட நேரா வந்து சொல்ல மாட்டாங்க, 4வது வீட்டில் போய் பேசுவாங்க, பின்னாடி போய் பேசுவாங்க. நம்ம பிள்ளைகளை குறித்து பேசுவாங்க, உறவுகளை குறித்து பேசுவாங்க, எல்லாரும் குறிச்சும் தப்பு தப்பா பேசுவாங்க. அவங்க செயல் நம்மை புண்படுத்தும், அவங்க பேச்சு நம்ம புண்படுத்தும், அவங்க நடந்துக்கிற விதம் நம்மளை புண்படுத்தும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது ஏதோ உங்களுக்கு எனக்கு மட்டும் வரல, பவுலுக்கே வந்திருக்கு. பவுல் எழுதுகிறார், துக்கம் உண்டாக்கினவன் எனக்கும் துக்கத்தை உண்டு பண்ணியிருக்கான். ஆனா எனக்கு மட்டும் இல்ல, ஒரு விதத்துல சபையாருக்கு எழுதுகிறாரு, உங்க எல்லாருக்கும் அவன் துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கான். அவன் செஞ்ச அந்த காரியத்துக்கு நீங்க பதில் கொடுக்காதீங்க. அவனுக்கு என்ன நடந்திருக்கான் பாருங்க. அடுத்த வசனத்துல சொல்றாரு, அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். சில பேர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கிட்ட நடந்துக்கிற விதத்தை பார்த்தா செருப்ப கழட்டி அடிக்கணும் போல தோணும். தோணிருக்கா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ கைகளை செருப்பு எடுக்காத, விட்டுரு 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 விட்டுரு, மன்னிச்சு விட்டுரு. கண்டிப்பா அவன் செருப்பால் அடி வாங்குவான், கண்டிப்பா. அதுதான் பவுல் இங்க எழுதுறாரு, அப்படிப்பட்டவனுக்கு நீங்க தண்டனை கொடுக்காதீங்க. பலர் அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, யாருக்கும் நீ தண்டனை கொடுத்துறாத தாயி. உன்னை வேதனைப்படுத்துறான், துன்பப்படுத்துறான், நோகடிக்கிறான், நீ தண்டனை கொடுக்காத. ஆல்ரெடி அவன் கும்மாங்குத்து வாங்கிட்டு இருக்கான்றத மறந்துடாத. அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே. அடுத்த வசனம் சேர்ந்து வாசிப்போம். அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். நான் செய்யணுமா? யாருக்கு? என் பசங்களை பத்தி தப்பா பேசினானே, எங்களை பத்தி தப்பா பேசினானே, அவனுக்கு நீங்க என்ன செய்யணுமா? நல்லா இருக்குது கதை. இப்படி பண்ணோம்னா பிசாசு வேலை செய்ய மாட்டான் உங்க வாழ்க்கையில. நான் சொல்றேன், அவனுக்கு மன்னிச்சிருங்க. மன்னிச்சு என்ன பண்ணுங்க, முடிஞ்சா அவனை ஆறுதல் படுத்துங்க. ஏன் தெரியுமா? அவன் பல பேர்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான் வாழ்க்கையில. அவன் பலரால் துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறான். ஆனா வெளியே தெரியவே தெரியாது, கெத்தாதான் அந்த பார்ட்டி காட்டிக்கும். பண்ண வேலை சாதாரணமான வேலை இல்லை. அதனால பல பேர் பலர் பதம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த பார்ட்டியை. ஆகவே நீங்கள் அவனுடைய பாடுகளை கண்டால் நீங்கள் அவன் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தான் அதை மன்னித்து மறந்து ஆறுதல் செய்யுங்கள். பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆறுதல் செய்யுங்க. யாருக்குயா? அவளுக்கு தான், அவனுக்கு தான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே இந்த பார்ட்டி இப்படி பண்ணி, அவங்களுக்கு ஆறுதல் செய்யுங்க, மன்னிங்க. அடுத்த வசனம் பாருங்க, அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதென்ன வம்பா போச்சு? அன்பு காட்டணுமாமே. பிடித்தவர்களுக்கு, நமக்கு பிடித்தமானவர்களையே சிநேகிப்பது என்பது எல்லாரெல்லாம் முடியும். காயப்படுத்தினவர்களையும் உங்களால் மன்னித்து ஆறுதல் சொல்ல முடியுமேயானால் அதுதான் கிறிஸ்துவினுடைய உண்மையான ஒரு அன்பு. அடுத்த வசனம், நீங்கள் எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களே என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன்.
இதுல தான் தெரியுமா உங்க கீழ்ப்படிதல். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒப்புரவாயிடுறேன் மாமியாரோட, இன்னைக்கு நான் ஒப்புரவாயிடுறேன் மாமனாரோட அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், நீங்க பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. பெரிய பிளஸிங்ஸை நீங்க அனுபவிக்க போறீங்க. எப்படி சொல்றாரு பாருங்க அடுத்த வசனம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடனே சன்னிதானத்திலே பெற்றிருக்கிறேன். பவுல் எழுதுகிறார், நானும் மன்னிக்கிறேன், நீங்களும் மன்னிச்சிருங்க. ஏன்னா நல்ல கவனிங்க, உங்களுக்கு பிரச்சனை பண்ணவனை ஆண்டவர் உங்க கண்ணு முன்னாடி தான் வைப்பார். அவங்களும் போயிட மாட்டாங்க. ஒருவேளை பக்கத்து தெருவில் இருப்பாங்க, இல்லை பக்கத்து ஊர்ல இருப்பாங்க, உசுரோட தான் இருப்பாங்க. ஆனா அவன் நல்ல நாய்ப்படாத பாடுபட்டு உன்கிட்ட ஆண்டவர் உன் கால் கீழே கொண்டு வந்து வைப்பார். எதுக்கு? எதுக்கு? நீ அவனை போட்டு தள்ளுறதுக்கு. இப்ப நீ அவனை போட்டு தள்ளுறியா, இல்ல நீ அவனை மன்னிச்சு மறந்து நீ அவனுக்கு ஆறுதல் செய்றியான்னு பாக்குறதுக்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த தாவீது ஒரு தப்பும் பண்ணல. ஆனா இந்த சவுல் பாத்தீங்கன்னு சொன்னா துரத்துறான். ஒரு நாள் அழகா ஆண்டவர் சவுல் அப்படியே தாவீது கையில ஒப்பு கொடுக்கிறார். இப்போ தாவீது நினைச்சிருந்தா கையில ஒரே ஒரு ஈட்டி, ஒரே குத்தி கொலை பண்ணிருக்கலாம். கர்த்தர் பார்க்கிற தாவீது என்ன பண்றான்னு. தாவீது என்ன திரும்ப பண்ணா, தேவன் அபிஷேகம் பண்ண அந்த மனுஷன் மேல நான் கை வைக்க மாட்டேன். நமக்கு பிரச்சனை பண்றவங்களா கெட்டவங்க நினைக்காதீங்க. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்களும் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா தாவீது என்ன பண்றான், நான் கை போட மாட்டேன். கடைசியில யார் அவன் மேல கை போட்டது? சவுல் மேல. அவனே போட்டுக்கினான். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப கர்த்தர் கொண்டு வருவார் உன்னை சங்கடப்படுத்தினவன். ஆனா நான் என்ன செய்யணும்? அப்பொழுதும் நான் அவனை மன்னிக்கிறேன், மறக்கிறேன். ஏன் இவ்வளவு விஷயத்தை செய்யணுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க, சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். 11ஆம் வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆஹா, இதுலதான் சாத்தான் தந்திரமே வச்சிருக்கானா? சாத்தானுடைய தந்திரமே இங்கதான் இருக்கான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாத்தானுடைய மந்திரமே இந்த தந்திரம் தான். என்ன தந்திரம்? 4 பேரை ஏவி விடுவான் உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறதுக்கு, விமர்சனம் பண்றதுக்கு. அந்த நேரத்துல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு கர்த்தர் பார்க்கிறாரு. நான் மன்னிச்சிர ஆண்டவரே, நான் மறந்துடுற ஆண்டவரே, நான் உங்க மேல இரக்கமாயிடுற ஆண்டவரே, நான் விட்டு கொடுத்துடுற ஆண்டவரே. நீங்க விட்டுட்டீங்கன்னா நான் சொல்றேன், சாத்தானுடைய கட்டுகளுக்கு நீங்கள் விலக்கப்படுகிறீர்கள். சாத்தானால் நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருப்பீர்கள். சாத்தான் உங்களை வஞ்சிக்கவே முடியாது அன்பானவர்களே. டைம் அதிகமாயிருச்சு இல்ல? சரி, நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆனா கடைசியா பேதுரு சாப்டரை நம்ம முடிச்சிருவோம். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை முடிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். இன்னைக்கு ஒரு பெரிய சுதந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6 வரைக்கும் வாசிச்சோம் இல்லையா? 7 இருந்து வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7 இருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 9 விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப பிசாசனுடைய தந்திரமே என்ன? கீழ்ப்படியாத குணம், மன்னியாத குணம், பொறாமை, பெருமை, பிறரை வியாகுலப்படுத்துகிற விஷயம். இதுல மூலமா தான் அவன் தந்திரமா கிரியை செய்யறானா. அப்ப இதிலிருந்து நாம் காக்கப்படும் பொழுது நாம் வெற்றி காண ஆரம்பிக்கிறோம். இங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலையெல்லாம் வச்சிருங்க. ஏன்? அந்த கவலையின் மூலமாகவும் பிசாசு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறானா. வசனம் கோர்வையாய் வருகிறது பாருங்கள், கோர்த்தே வருகிறது பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறாரு. கவலை அவர் மேல வைங்க.
ஏன் வைங்கன்னா, பிசாசானவன் எதிராளியா இருந்து கெட்சிக்கிற சிங்கத்தை போல விழுங்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவன் எல்லாராலையும் விழுங்க முடியாது. எல்லாராலையும் விழுங்க முடியாது. கீழ்ப்படியாதவர்களையும், தாழ்மை இல்லாதவர்களையும், பெருமை உள்ளவர்களையும், பொறாமை உள்ளவர்களையும், மன்னிக்க முடியாதவர்களையும் தான் அவனால் என்ன பண்ண முடியுமா? விழுங்க முடியுமா? அப்ப வேதம் சொல்லுகிறது, சான்ஸ் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு வாய்ப்பை கொடுக்காதீங்க, பிசாசுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாதீங்க. பிசாசுக்கு ஒரு நாளும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் ஏற்படுத்தாமல் இருப்பீர்களே ஆனால் பிசாசு உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, வீட்டுல அவனால வேலை பார்க்கவே முடியாது. அப்பொழுது நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவராய் மாறிவிடுவீர்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்புறம் என்னங்க, உங்க லைஃப்ல மனசுல அவ்வளவு மகிழ்ச்சி குடிகொண்டிருக்கோங்க, சந்தோஷம் பூரிக்கோங்க. எந்த இறுக்கம் இருக்காது, வருத்தம் இருக்காது, கலக்கம் இருக்காது, கவலை இருக்காது, பாரம் இருக்காது, சோகம் இருக்காது. யோசித்து பாருங்க, இது இல்லைன்னா எவ்வளவு பெரிய சொந்தம் தெரியுமா? வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நிம்மதி தெரியுமா? அந்த நிம்மதியை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார்.